வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. அனைவருக்கும் எனது தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். என்னதான் நாமக்கலுக்கு நிறையா ரீசனுக்கு போயிட்டு வந்தாலும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கோசரம் போயிருந்தேன். காலைல போகும்போதே பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நின்றுட்டு இருந்தது. சரி கூட்டமாக இருக்கும் போலேன்னு உள்ளே போயிருந்தாங்க. நாங்கள் கடகடன்னு சாமி பார்த்துட்டோம். ஆஞ்சநேயர் நான் கோயிலுக்கு உள்ளே போனது எப்பயுமே ஒரு பெருசாக பார்த்து எங்கடா காணுமேன்னு தெரியல, பில்டிங் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமேல் தான் பார்த்தா சாமி உள்ளார இருக்காரு போல் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டோம். ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நாமக்கல் மலைக்கோட்டை கீழே இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, ஒரு மலையை பெருசாக இருக்க ஒரு பாறையை ஃபுல்லாகவே வந்துட்டு குடஞ்சது வந்துட்டு உருவாக்கியிருக்காங்களாம். மலைக்கோட்டையை பற்றி இன்னொரு தகவல் என்னென்னா, 16ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயகர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டைங்களாம் இது. அப்போது சேந்தமங்கலத்தோட பாளையக்காரரான ராமச்சந்திர நாயகர் அவரால் கட்டப்பட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்கங்க. மறுபடியும் திப்பு சுல்தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த கோட்டையை பயன்படுத்தினாருங்கிற கதையும் நிலவிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நரசிம்மர் கோயிலும் அதோட இன்னொரு ஆப்போசிட் சைடில் ரங்கநாதர் கோயிலும் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த நரசிம்மர் கல்வெட்டை பாருங்களேன். சைடில் வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கு அந்த இடம் விட்டுட்டு 2 பக்கமும் விளக்கு வைக்கிற மாதிரி அந்த காலத்துலேயே வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. பொதுவாக கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமான்னு இல்லாமல் நம்ம ஊரில் வரலாற்றின் சின்னமாக இருக்கக்கூடிய இதெல்லாமே நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தாங்க. இது பார்த்தீங்களா, இந்த 5 குழி இருக்கிறது, இது என்னன்னே எங்களுக்கு தெரியல. எல்லாரும் கை வச்சாங்கன்னு ஒரு ஃபேண்டசியில் சரி நாங்களும் கை வைக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அதில் வந்துட்டு 5 குழி இருக்கும். நம்மளோட விரல் அதில் வச்சுட்டு நம்ம சாமியை வந்துட்டு பார்க்கணுங்களாம். அதோட ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.